ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, வேதம் அறிவோம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வழியாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலையும் ஒரு புதிய டாபிக்கை நம்ம வேதத்தின் அடிப்படையில கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்ம தியானித்து பார்க்க போகிறோம். அதனுடைய ஆழங்களை நம்ம இந்த நாள்ல அறிந்து கொள்ள போகிறோம். மறக்காம பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க. கடந்த நாட்கள்ல நம்ம பேசின பல காரியங்கள், அதை குறித்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருந்த நல்ல வேல்யூவான ஃபீட்பேக்குக்காக நான் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். பிரதர் பிரைஸ் அலாட். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திப்பதிலே இந்த நிகழ்ச்சியில. பிரதர் பிரைஸ் அலாட். பிரதர் பிரைஸ் அலாட். எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம் ஆண்டு கிருபையினால. மறுபடியும் இந்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி. கடந்த வாரத்துல ஒரு டாபிக் நம்ம பேசியிருந்தோம், கர்த்தர் தண்டிப்பாரா அப்படிங்கறத. இந்த நிகழ்ச்சி பாத்தீங்களா? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பார்த்தேனே நான். அது நம்ம கர்த்தர் நம்மள தண்டிக்கிறது எதுக்குன்னா, நம்மள வேணாம்னு ஒதுக்குறதுக்கு தண்டிக்கிறவரா இல்லாம, நம்ம செய்யற அந்த தவறுகள்ல இருந்து நம்ம சிச்சிட்டு அந்த தண்டனையின் மூலியமா கூட நம்மள திருப்பிக்கிற ஒரு காரியமா ஆண்டவர் பண்றாரு. நம்மள சிச்சித்துட்டு மட்டும் விடலாம, சிச்சித்து கூட ஒரு சில பேர் கேட்காம போயிடலாம். அவங்களுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து கூட, இது போகக்கூடாது, நீ இந்த பக்கம், நான் இந்த வழியில வந்தாதான் நீ நல்ல வழியில வர முடியும்னு சொல்லி ஆண்டவங்களை நமக்கு ஒரு நன்மை செய்யற ஒரு காரியமாவும் இருக்கு. எல்லா சந்தர்ப்பங்களையும் ஆண்டவர் தண்டிக்கிறது இல்ல, ஆண்டுடைய வார்த்தைக்கு மீறி போகும்போது தண்டிக்கிற காரியம், தண்டனை ஆண்டு மூலமா வருது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்தோம். போன ஒரு நீங்களும் இந்த நிகழ்ச்சி பார்த்திருந்தீங்களா? நீங்க எப்படி இருந்துச்சு? கர்த்தர் அன்புள்ளவர், கிருபை உள்ளவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். கர்த்தர் நம்ம கிட்ட ஒரு தவற சொல்லி நம்ம கிட்ட பேசும்போது அதை கேட்டு நம்ம மனம் திரும்பி அந்த கிருபைக்குள்ள போயிட்டோம்னா நம்ம தப்பிச்சுக்கலாமோ, இல்ல அதை மீறி செஞ்ச தப்பையே திரும்ப திரும்ப செய்யும் பொழுது வணங்கா கழுத்துள்ளவங்களா இருக்கும்போது தண்டனைக்கு உரியவங்களா நம்ம மாறுறோங்கிறத அந்த லாஸ்ட் எபிசோட்ல தெரிஞ்சுக்க முடிஞ்சுன்னு. ஒரு 5 எபிசோட்ஸ் நம்ம நிறைய பேசியிருந்தோம். அதுல கர்த்தருடைய சிக்ஷையை குறித்தும் தண்டனையை குறித்தும் ஒரு டிஃபரன்சியேஷனை நம்ம பேசியிருந்தோம். எந்தெந்த கால சூழ்நிலைகள்ல ஆண்டவர் சிக்ஷையை கொடுக்கிறாரு, எதற்காக கர்த்தர் தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம நிறைய பேசியிருந்தோம். ஜனங்களுக்கு கூட நல்ல ஒரு ஃபீட்பேக்ஸ் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, இந்த வாரத்துல என்ன டாபிக் பேச போறோம்? நீங்க எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கிறீங்க. நானும் கூட இந்த நிகழ்ச்சியில அதை பத்தி பேசுவதில் நானும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கிறேன். இன்னைக்கு என்ன ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி சொன்னா, இந்த காட்சி பிழையை பத்தி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக பாத்தீங்கன்னா காட்சி பிழை அப்படிங்கிறது தூரத்துல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட, ஒரு பொருளை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு விதமான தோற்றத்தை நமக்கு காண்பிக்கும். உதாரணமாக இந்த மேகங்கள், கூட்டம் கூட்டமா மேகங்கள் அப்படியே டிராவல் பண்ணி அது வர்றதை பார்க்கும் பொழுது, தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளை அறியாமையே அதுல நமக்கு கற்பனையாய் தோன்றக்கூடிய சில உருவங்கள், குதிரை வர மாதிரி, அப்புறம் யானை வர மாதிரி, அந்த மாதிரி சில தோற்றங்கள் இருக்கும். நிறைய யூடியூப்ல கூட நான் பார்த்துருக்கிறேன். ஏஞ்சல்ஸ் நிக்கிற மாதிரிலாம் இந்த மேகங்களை கேப்சர் பண்ணி நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்க. ஆனா உண்மையாவே அது ஏஞ்சல்ஸ் கிடையாது, அது மேகங்கள் தான். பக்கத்துல போய் பார்த்தா அது அங்க ஒன்றும் இருக்காது. அப்ப கற்பனையாய் நமக்கு தோன்றக்கூடிய சில பிம்பங்கள் நமக்கு தெரிய வரக்கூடிய அந்த காட்சியை தான் காட்சி பிழை அல்லது இந்த தோற்றத்தில் வருகிற பிழை என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து பைபிள்ல நமக்கு நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நமக்கு இருக்குது. அதை தான் இந்த வரநாட்கள்ல நம்ம இந்த எபிசோட் மூலமா அதை பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, இந்த காட்சி பிழை என்கிற வார்த்தையில நீங்க இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது எப்படி உங்க லைஃப்ல நீங்க அதை கவனிச்சிருக்கீங்களா? அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு அனுபவங்கள் இருந்தா சொல்லுங்க. நீ ஆமாண்ணே, இந்த காட்சி பிழைன்றது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அது எல்லா மனிதர்களுக்கும் நடக்கிற ஒரு காரியமா இயல்பாவே நமக்கு அது ஆனா அது நடந்த தவறுன்றது கிடையாது. அது அவங்களோட புரிந்து கொள்ளுதல், அது அவங்க விளங்கி கொள்ற காரியத்துல அது வருது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஒரு கடைக்கு போய் ஒரு பழம் வாங்குறோம். அந்த பழம் வெளி தோற்றத்துக்கு பார்க்க நல்லா இருக்கும், பலபலன்னு இருக்கும். ஆனா அதை எடுத்து கொண்டு அதனுடைய உண்மையான தன்மையை நம்ம எப்ப அறிஞ்சுக்கலாம்னா, அதை கட் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாதான் நமக்கு தெரியும். உள்ள நல்ல நல்ல கண்டென்ட்லாம் உள்ள, அதனுடைய சத்துக்கள்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும். உள்ள பூச்சி கடிச்சிருக்கா, அது கெட்டு போன பழமான்றதை கட் பண்ணாதான் தெரியும். அதே போலதான் கற்கள் எல்லா கற்களுமே நல்ல விலை உயர்ந்த டைமண்ட் நம்ம சொல்ல முடியாது. சில கற்கள் மண்ணால ரொம்ப நாள் இறுகி போய் அது கல்லா மாறி இருக்கலாம், பாறையா மாறி இருக்கலாம். ஒரு சில கற்கள் பாத்தீங்கன்னா அதை கட் பண்ணும் போதுதான் உள்ள அது டைமண்ட் இருக்கா, கிரானைட் இருக்கான்னு சொல்லி அதனுடைய காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும். சோ நம்ம எதையுமே வெளித்தோற்றத்தை வச்சு அது நல்லது அது கெட்டதுன்னு சொல்லாம, உள்ள இருக்க காரியம் என்னவா இருக்குன்னு சொல்லி பார்த்தாதான் அந்த காட்சி பிழையில இருந்து அதை என்னன்னு சொல்லி நம்ம அறிஞ்சுக்கிற முடியும். அப்போ பொதுவாக காட்சி பிழை என்பது என்னன்னு சொன்னா,
வெளி தோற்றத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தை குறித்து நம்ம அனுமானிக்கக்கூடிய விஷயங்கள் தான் காட்சி பிழையா இருக்குது. இப்ப சில காரியங்கள் நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். சில காரியங்கள் நமக்கு வந்து பார்க்கும்போது நமக்கு சரியா இருக்கிறது மாதிரி தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள வேற ஒரு தன்மை நமக்கு வந்து இருக்கும். சில கலர்ஸ் வந்து சில பேருக்கு வந்து கரெக்டா அவங்களால வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. சில நேரங்கள்ல இந்த ப்ளூ கலரை வந்து கிரீன் கலர்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெட் கலரை வந்து ஆரஞ்சு கலர்ன்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய லைஃப்ல வந்து ஒரு முறை எனக்கு இப்படி ஒரு சம்பவம், சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துச்சு. அது எனக்கு டக்குன்னு இப்ப ஞாபகத்துக்கு வந்துச்சு. நான் ஒரு முறை என்னுடைய ஃப்ரெண்டோட வந்து நான் பைக்ல வந்து நான் வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து என் கூட வந்த ஃப்ரெண்டும் சொன்னாரு, "நீங்க பெட்ரோல் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம வந்து போற வழியில பெட்ரோல் பல்க் வந்து கிடையாது. ஒரு 15 கிலோமீட்டர் போகணும் பெட்ரோல் பல்க் கிடையாதுன்னு" சொல்லி. அப்போ உடனே வண்டி நிப்பாட்டி செக் பண்ணி பார்க்குறோம். எனக்கு பெட்ரோல் இருக்கிற மாரி ஒரு காரியம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் சொல்றேன், "இல்ல பெட்ரோல் இருக்குது போயிரலாம்ன்னு" சொல்லிட்டு. ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, உண்மையாவே எங்களுக்கு வந்து என்னன்னா பெட்ரோல் இல்ல. அப்புறம் கொஞ்சம் தூரம் நாங்க வந்து வண்டிய வந்து உருட்டிட்டு தான் வந்தோம். அந்த சோ காட்சி பிள்ளையினால அந்த நேரத்துல ஒரு தர்ம சங்கடமான நிலைமை வந்து ஆமா, ஆமா. சில நேரங்கள்ல நமக்கு வந்து அது ஒரு தோற்றத்துல ஒரு மாற்றத்த நமக்கு என்ன செய்யும்னா, நமக்கு ஏற்படுத்தும். நான் Googleல கூட சில இமேஜஸ்லாம் நான் வந்து பார்த்திருக்கிறேன். எப்படின்னு சொன்னா, தூரத்துல பார்க்கும்பொழுது ஒரு மனிதனுடைய முகமோ, அல்லது ஒரு வீடோ இருக்கிற மாரி இருக்கும். ஒரு மரம் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா பக்கத்துல கொஞ்சம் க்ளோஸரா எடுத்து பார்க்கும் பொழுது, உள்ளுக்குள்ள சின்ன சின்னதா நெறைய வந்து இமேஜஸ் உள்ளுக்குள்ள மனிதர்கள் நிக்கிற மாரி, நடக்கிற மாதிரி, அவங்க ஏதோ ஒரு காரியம் செய்யற மாரி, அந்த மாரி நெறைய காரியங்கள் பார்த்திருக்கிறோம். ஸோ இதெல்லாமே வந்து நம்முடைய லைஃப்ல பிராக்டிகலா நம்ம பார்க்கக்கூடிய இந்த தோற்றப்பிழை அப்படிங்கிற மாரியான காரியங்கள். இப்ப நீங்க சொல்லும்போது தீபாவளிக்கு எல்லாரும் வேட்டு வைப்பாங்கல்ல, அந்த வேட்டு வைக்கும்போது போய் பத்திய வச்சு நெருப்ப பத்த வச்சுட்டு வருவாங்க. ஓடி வந்துருவோம். அது வந்து புகைஞ்சு வெடிக்க போற மாதிரி தெரியும். ஆனா வெடிக்கவே வெடிக்காது. சரி, அது சரியா பத்திக்கல போலன்னு சொல்லி பக்கத்துல போவாங்க. அது வெடிச்சிரும். வெடிச்சிரும். நமக்கு அந்த நேரத்துல ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருங்க. ஸோ அந்த இடத்துலயும் இந்த மாதிரி கவனிக்கும்போது ஒரு காட்சி பிழை. ஆமா இருக்குது. அந்த மாரி நெறைய எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருதுண்ணே. சொல்லுங்க. நம்ம மதிய வெயில்ல வாகனத்துல போகும்பொழுது ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி இருக்க மாதிரி அலையா தெரியும். அவன் சரி ஏதோ தண்ணி இருக்குன்னு நினைச்சு நம்ம பார்த்தோம்னா போக பார்த்தோம்னா அதே மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்தோம்னா அந்த வெயில்ல பட்டு அந்த அலைகள் தெரியறதுனால அது காணலைன்னு சொல்லுவாங்க. அது வந்து மாய தோற்றம் தான். பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரியே இருக்கும். ஆனா அது வந்து மாய தோற்றம். அது ஒரு காட்சி பிழை தான். அது ஒரு காட்சி. காட்சி பிழை. இன்னொரு சொல்லுங்க. என்ன இப்போ நம்ம ஒரு டூரோ எங்கேயோ போறீங்க பார்க்கும் போகும்போது ஒரு ஃபால்ஸை நம்ம வந்து தூரத்துல இருந்து பார்க்கும் போகும்போது அந்த ஃபால்ஸ் ஆனது எப்படின்னா ஒரு மேகத்துடைய அந்த சாரல் மாதிரியே உங்களுக்கு அந்த வெள்ளி வீழ்ச்சி மாதிரியே இருக்கும். ஆனா அது நெருங்கி போகும்போது தான் தெரியும் அதோடைய உண்மையான தோற்றம் வந்து அவ்வளவு பயங்கரமா அந்த தண்ணியுடைய வேகம் நடக்கும். ஸோ பிரம்மாண்டமா இருக்கும். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அழகா இருக்கும், கூட்டமா இருக்கும் அந்த தண்ணியுடைய சாரல் இருந்துன்னு. அந்த நேரம் அதை நெருங்க போகும்போது தான் அதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கறத அந்த உண்மையான தோட்டத்தை நம்ம பார்க்க முடியும். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப பாருங்க, இப்ப வந்து ஒரு காட்சி பிழை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கும்போது, நெறைய உதாரணங்கள் நம்ம லைஃப்ல வந்து நம்ம நெறைய பார்க்கிறோம். இன்னொரு காரியம் என்னன்னா, இதெல்லாம் நம்முடைய லைஃப்ல வந்து இந்த மாரியான விஷயங்கள நம்ம நெறைய பார்த்திருப்போம். சில நேரங்கள்ல வந்து இந்த ஈரம் படிந்த சுவர்கள்ல, அந்த மாரிலாம் வந்து அந்த அந்த கரைகள்ல வந்து சில வந்து அந்த காட்சி பிழைகள் நமக்கு என்ன செய்யும்னா தெரியும். சில இமேஜஸ் வந்து நமக்கு தெரியும். ஆனா உண்மையாவே அது வந்து இமேஜஸ் கிடையாது. இது வந்து நம்முடைய வாழ்க்கையில அ அவ்வப்போது இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் ஒருவேளை நம்ம பார்த்தாலும், இது நமக்கு ஒரு பெரிய பாதிப்ப நமக்கு ஏற்படுத்துறது இல்ல, இல்லைங்களா? காட்சி பிழை சில நேரங்கள்ல சில காரியங்கள அந்த மாரி பார்க்கிறோம். ஆனா அதனால நமக்கு எந்த பாதிப்பும் வர்றதில்ல. ஆனா இந்த நிகழ்ச்சியில இப்ப நம்ம என்ன முக்கியமா பாயிண்ட்ட நம்ம பேச போறோம் அப்படி சொன்னா, இந்த காட்சி பிழை என்பது பொதுப்படையா நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம வந்து இந்த மாரி நெறைய இந்த உதாரணங்கள்ல நம்ம வந்து நெறைய விஷயங்கள நம்ம கவனிச்சிருப்போம். இதனால பாதிப்பு இல்ல. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கூட இப்படிப்பட்ட இந்த காட்சி பிழைகள் உண்டாகிறதை குறித்து பைபிள்ல நமக்கு நெறைய ஆதாரங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ அததான் நம்ம கவனித்து பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதுதான் உண்மையான வாழ்க்கை, இல்லைங்களா? வெளி தோற்றம் வந்து உண்மையான அது வாழ்க்கை அல்ல. அவனுடைய ஆவிக்குரிய தன்மை தான் உண்மையான வாழ்க்கையாக நமக்கு என்ன செய்யுதுன்னா, கர்த்தருக்கு முன்னாடி தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்ப இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தோற்றப்பிழை ஏற்பட்டா என்ன விதமான சூழ்நிலைகள்லாம் அந்த தோற்றப்பிழைகள் ஏற்படுகிறது? தோற்றப்பிழை ஏற்பட்டா என்ன மாதிரியான பாதிப்புகள அது வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறத பத்தி இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்ப வந்து அதுக்கு ஆதாரமாக பைபிள்ல ஒரு 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 வசனத்த முதல்ல நம்ம கவனிச்சிருவோம். இப்ப வந்து காட்சி பிழை ஏற்பட்டதற்கான ஒரு அடையாளம். இது இது எங்க இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, வரக்கூடிய நாட்கள்ல நீங்க என்ன செய்யணும்னா, இந்த வசனங்கள்லாம் தியானிச்சுட்டு வந்து,
இதை அடிப்படையா கொண்டு இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் பைபிள்ல நமக்கு இதெல்லாம் காட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம் நம்ம பார்க்கலாம். மார்க்கு புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை நீங்க எல்லாரும் கவனிச்சு பாருங்க. ஓகே, இந்த வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 22 இருந்து வாசிக்கலாம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். ஓகே, இப்போ இந்த சம்பவத்துல வந்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படி சொன்னா, ஒரு மனிதனை ஆண்டவர் குணமாக்குகிறார். அதாவது கண் தெரியாத ஒரு குருடனை ஆண்டவர் சுகமாக்குறார், சுஸ்தமாக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். நம்ம பேசக்கூடிய டாபிக்கு ரிலேட்டடான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, இந்த இடத்துல இந்த குருடனுக்கு ஆண்டவர் தொட்டு அவனுக்கு ஒரு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறார். கொடுத்து நீ எதையாவது பார்க்கிறாயா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு ஒரு காட்சி பிழையா தெரியுது. ஏன்னா அங்க அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், மனிதர்களை மரங்களை போல பார்க்கிறார். அப்போ ஒரு காட்சி பிழை என்ன செய்யுதுன்னா இந்த இடத்துல உண்டாகுது. இதுல ஒரே ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவர் இது வரைக்கும் யாரையும் வந்து சுகப்படுத்திட்டு நீ உனக்கு என்ன எப்படி இருக்கு நீ என்ன பண்ண இது வரைக்கும் யார்ட்டையும் கேட்டதில்லை. இந்த ஒரு மனுஷன்ட்ட தான் வந்து உனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஏன்னா மத்தவங்க எல்லாம் அற்புதம் அடைஞ்சு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டாங்க. இந்த மனுஷனுக்கு தான் வந்து ஒரு தொட்டு உமிழ்ந்து சொஸ்தமாக்குறாரு. 2வது தடவை அவனை தொட்டு சொஸ்தமாக்குற காரியமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறோம் என்னன்னா, அவனுக்கு ஒரு காட்சி பிழை உண்டான பொழுது கர்த்தர் மறுபடியும் அவனை 2வது விசை ஆண்டு வந்து அவனை தொட்டு ஆண்டவர் அவனுக்கு வந்து ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலைக்கு நேராய் அவனை கர்த்தர் வழி நடத்துகிறத பத்தி நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இந்த சாப்டர்ல ஒரு மனிதனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு காட்சி பிழை. ஏன்னா ஒரு அற்புதம் நடக்கிறது, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அந்த விடுதலை பெற்றுக்கொண்ட பொழுது அவனுக்கு முழுமையான அந்த காட்சி அவங்களுக்கு தெரியாம காட்சியில உண்டாகிற ஒரு மாற்றத்தை பத்தி நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கிறோம்னு சொன்னா, இந்த காட்சி பிழைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் என்ன விதமான சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த எபிசோட்ஸ் மூலமா நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம தியானிக்க போறோம். இப்போ இந்த ஆதாரமா இந்த வசனத்தை நீங்க என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்க. சரிங்களா? இதை அடிப்படையாக கொண்டு நீங்களும் போய் தியானிச்சு பார்த்துட்டு, அப்ப இந்த மாதிரி வேற எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி காட்சி பிழைகள் ஏற்பட்டிருக்குது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில, அது மூலமா என்ன மாதிரியான பாதிப்புகளை அவங்க சந்தித்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் என்ன செய்யுங்க, தியானிச்சுட்டு வாங்க. அடுத்த வாரம் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம என்ன செய்யலாம், நம்ம தியானிக்கலாம். என்ன நேயர்களே, இந்த வாரத்திலும் ஒரு புதிய டாபிக் நம்ம தியானிக்கிறோம். காட்சி பிழை அல்லது தோற்றப்பிழை என்று சொல்வார்கள். பொதுவாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது கிடையாது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காட்சி பிழை உண்டாகும் பொழுது அது ஒரு பெரிய பாதிப்புக்கு நேராக நம்மை வழிநடத்தும் என்பதை நம்ம இந்த நிகழ்ச்சியில ரொம்ப குறிப்பா நம்ம கவனிக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் அந்த மனிதனை 2 முறை தொட்டு அவனை ஆண்டவர் குணமாக்குகிறதை கூட நம்ம இந்த நாள்ல பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன், காட்சி பிழையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, வசனத்துல அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ரகசியங்கள் என்ன, ஏன் காட்சி பிழை வருது என்பதை பற்றி தொடர்ச்சியாக நம்ம நிறைய காரியங்களை நம்ம டீட்டெயிலா தியானிக்க போகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you.